ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம 5Sனால் என்ன, 5Sல என்னென்ன எஸ்எஸ் அடங்கியிருக்கு, அப்புறம் 1Sஐ பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்தோம். இந்த வீடியோ 2Sஐ பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பு ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. பைமோட்டோ ஷாப்பிங் ஆப்பில் குக்கிங் எசென்சியல்ஸ், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டெட்டர்ஜென்ட், டிஷ்வாஷ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர் அப்படிங்கிற இவ்வளோ வெரைட்டியான கேட்டகரிஸில் நமக்கு பொருட்களை ஆன்லைனில் ஷாப் பண்ணோம்னா அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. 5Sல ஒவ்வொரு எஸ்ஸுமே முக்கியமாக பார்க்கப்படுது. அதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய செட்டின் ஆர்டர் அப்படிங்கிற செகண்ட் எஸ்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5Sஐ பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு எஸ்ஸுமே அதுக்கு முன்னாடி இருக்க எஸ்ஸோட தொடர்பு படுத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். போன வாரத்தில் 1Sஐ பற்றி பார்த்தோம். இந்த 1Sல என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற மெட்டீரியலை வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத பிரிக்கிறோம். இந்த பிரித்த மெட்டீரியலை வேண்டாம் அப்படிங்கிற மெட்டீரியலை நம்ம ஸ்க்ராப் பண்ண போகிறோம். வேணும் அப்படிங்கிற மெட்டீரியலை இந்த 2S மூலிமா எப்படி பிரித்து அடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1Sல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மெட்டீரியலை சைஸ் வாரியாகவும் கேட்டகரி வாரியாகவும் எப்படி யூஸ் பண்ணுறங்கிற மெத்தடை பொறுத்து தனித்தனியாக பிரித்து வைக்கணுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுத்து அந்த பொருளில் அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்க. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த பிரிக்கிறோம். அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு நம்ம முன்னாடியே கை கட்டின மாதிரி தூரத்தில் வைக்கிற மாதிரியும், 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த பொருளை எடுப்போம் அப்படின்னா அந்த பொருளை கொஞ்சம் தூரமாகவும் இல்லை மேலேயும் வைக்கிற மாதிரி இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பொருளோட பேரை அதோட இடத்துல மேலே ஒரு லேபிளில் பிரிண்ட் பண்ணியோ இல்லை பெயிண்ட் மார்க்கில் எழுதியோ காட்சிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான இடத்தோட பேரையும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது லேபிள்லையோ பெயிண்ட் மார்க்குள்ளேயோ மென்ஷன் படுத்தியிருக்கணும். இதனால் என்ன ஆகும்னா, நம்ம அந்த பொருள் எடுக்கிறதுக்கு உண்டான டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். கும்பலாக இருக்கிற இடத்துல போய் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கும் தேடி தேடி எடுக்கிறதுக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ண ஒரு பொருளை உடனே எடுக்கிறதுக்கும் உண்டான டைம், அதாவது சர்ச்சிங் டைம் வந்து ரொம்ப ரொம்பவுமே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் யார் வந்தாலும் அந்த இடத்துல பொருட்களை தானாகவே அந்த போர்டை பார்த்து எடுக்கிற மாதிரியான உண்டான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்துருப்போம். நம்ம அம்மா நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை டப்பாவில் எழுதி வச்சுருப்பாங்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதாவது உப்புன்னா உப்பு டப்பாவில் உப்புன்னு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருப்பாங்க, சர்க்கரைனா சர்க்கரைன்னு ஒட்டி வச்சுருப்பாங்க. அது ஒரு வகையான 2S தான். 2Sன்னு தெரியாமையே அவங்க அந்த வழிமுறையை பின்பற்றியிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான். ஒர்க் பிளேஸில் மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ரூம்லேயும் இந்த 2Sஐ நம்ம பயன்படுத்தலாம். 2Sஐ பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துருப்போம். இன்னும் ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 3S, அதாவது ஷைன் அப்படிங்கிற எஸ்ஸை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.